வலாளனாக இருந்த பீமன் சொன்ன ஏற்பாட்டின்படி பாஞ்சாலி எனும் சைரந்திரி நடந்து கொண்டாள். அவள் சம்மதத்தை கேட்டு கீசகன் மட்டற்ற இன்ப அதிர்ச்சி அடைந்தான். இரவை எண்ணி தவம் இருந்தான். இரவும் வந்தது. சைரந்திரி சொன்ன நாட்டிய சாலைக்குள் எதிர்பார்ப்புகளோடும் இன்ப கனவுகளோடும் நுழைந்தான். உள்ளே மங்கிய வெளிச்சம். அருகில் கட்டிலில் ஒரு உருவம் போர்வையால் மூடிக்கொண்டு படுத்திருந்ததை பார்த்தான் கீச்சகன். அவன் இதயம் மிக வேகமாக படபடவென்று அடித்துக் கொண்டது. உடலெங்கும் இன்ப உணர்வு பரவியது. கட்டிலுக்கருகில் சென்றான். மெல்ல போர்வையால மூடிய தேகத்தை தொட்டான். அந்த உருவம் அசைந்தது, எழுந்தது. பலம் மிகுந்த ஒரு ஆண் கீச்சகனோடு போரிடத் தொடங்கினான். இருவரும் பலமாக மோதிக்கொண்டார்கள். ஒருவன் உள்ளம் காம இச்சையால் களிக்கொண்டிருந்தது. மற்றொருவன் உள்ளமோ பழிவாங்கும் உணர்வில் இரத்த பசி கொண்டு போராடியது. கையில் கிடைத்த கீச்சகனை மாவு பிசைவது போல பிசைந்து கொன்றான் வல்லாளன். பிறகு சென்று குளிர்ந்த நீரில் நீராடிவிட்டு உடலெங்கும் சந்தனம் பூசிக்கொண்டு படுத்து நன்கு உறங்கினான். பொழுது விடிந்தது. ஊரெங்கும் செய்தி பரவியது. காமவெறி பிடித்த கீச்சகனை ஏதோ கந்தர்வர்கள் வந்து பிசைந்து கொன்று விட்டார்கள் என்று. விராட ராஜாவும் ராணி சுதேசனாவும் நாட்டு மக்களும் அரண்மனையில் பணியாற்றிக் கொண்டிருந்த 5 ஜீவன்களை தவிர அனைவருமே கீச்சகனை கந்தர்வர்கள் வந்து கொன்றுவிட்டார்கள் என்று நம்பினார்கள். பாண்டவர்களும் எஞ்சியிருந்த 1 மாத காலத்தை அஞ்சாத வாசமிருந்து முடித்துக் கொண்டார்கள். கீச்சகன் வதம் மகாபாரதத்தில் வரும் ஒரு சுவையான கதை.